பாலை பார்த்து காவேரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. காஃபி போடலான்னு டப்பாவை எடுக்கும்போது அதுல காஃபி பவுடர் இல்ல. அதனால ஸ்டோர் ரூம்ல போய் புது பாக்கெட்டை எடுத்து கொட்டி வைப்போம்னு காவேரி போறாங்க. ராகினி கிச்சன் பக்கம் வர்றாங்க. காஃபி கப்ல உப்பு ஒரு ஸ்பூனை போட்டு விடுறாங்க. ராகினி கலக்கும் போது காவேரி வர்ற சவுண்டு கேக்குது. அப்ப ராகினி வெங்காயம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரிக்கு டவுட் வருது. தோலே வெட்டாம வெங்காயத்தை எப்படி வெட்டிருக்கா பாரு அப்படின்னு பாக்குறாங்க ஆச்சரியமா. ராகினி பண்ணுன தில்லாலங்கடி வேலைய காவேரி கண்டுபிடிக்கிறாங்க. உப்பு டப்பா திறந்திருக்கு. மேடம், ஏதோ ஒரு வேலை பார்த்திருப்பீங்க போல. என்னது, சுகர்ல ஏதாவது கலந்தீங்களா? என்ன காவேரி, காலையிலே வம்பளுக்குறியா? உன்கிட்ட நான் ஏதாவது பேச்சு வச்சுக்கிட்டேனா? நான் வாட்டுக்கு என் வேலையை தானே பாக்குறேன். நானும் அதை தான் கேக்குறேன். ராகினி, கிடைச்ச கேப்ல உன் வேலைய பாத்துட்டியான்னு. எனக்கு அந்த மாதிரிலாம் சில்லற புத்தி கிடையாது. ஓ, உனக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா நீ அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணுவ போல. அட 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 அட, எப்படி ராகினி கூச்சப்படாம பொய் பேசுற? பண்ணிட்டு வந்திருக்கியே ஒரு மேரேஜ், இந்த ரீசனுக்காண்டியா சில்லறத்தனம் வேணும்? காவேரி, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத, சொல்லிட்டேன். தேவையில்லாமல்லாம் நான் எதுக்கு வச்சுக்க போறேன்? செல்லம், என்னடி இந்தா நீ கலக்குன சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு வாயில போடுறாங்க காவேரி. ராகினி துப்பிடுறாங்க அந்த உப்பு கலந்த சர்க்கரைய. என்னாச்சு ராகினி, இனிப்பா இருக்கா? சுகர் சுகர். காவேரி, என்ன ராகினி, நீ சம்பந்தமே இல்லாம இங்க வந்து தோலோட வெங்காயத்தை வெட்டும் போதே எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. டவுட் வருதுன்னு நினைச்சதுனால தானே வெங்காயத்தை வேகமா வெட்ட ஆரம்பிச்ச. இதுலயே உன் சில்லறத்தனம் உனக்கே தெரியாம எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அப்பப்ப இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் அதை பார்த்துட்டேனே. என்னாச்சு ராகினி, புரியலையா? அப்படியே திரும்பி அக்கடை சுடு. மண்டைய மறைச்ச நீ மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டியே ராகினி. நெக்ஸ்ட் டைம் பெட்டரா யோசி. ஆல் த பெஸ்ட். காஃபி ஆறிற போது எடுத்து குடிங்க விஜய். நைட்டு ஏதோ சொல்ல வந்த இல்ல, சாரி, நான் மூட் அவுட்ல இருந்தேன். அதனாலதான் தேவையில்லாம கத்திட்டேன். பரவாயில்ல பாஸ், நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க பாஸ்? பெருசா எடுத்துக்கலன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஓ அப்படி, சரி காவேரி, இப்ப சொல்லு, என்ன சொல்லணும் விஜய்? அதான் நவீன பார்க்க போனேன்ல, அதை சொல்லு. என்னாச்சு காவேரி, ஏதாவது பிரச்சனையா என்ன? விஜய், நான் எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்? அது என்னோட பர்சனல். யார பார்த்தா உங்களுக்கு என்ன? அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாஸ் கிட்ட எதுக்கு நான் ஷேர் பண்ணணும்? நம்ம என்ன நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு. காஃபி ஆறிட்டா நல்லா இருக்காது பாஸ், குடிங்க. இதுதான் நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையே. நான் எதுக்கு உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுதா? கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தான். நான் உங்க வீட்டுல தானே கான்ட்ராக்ட் முடியும், சாப்பிடணும். அதுதான் கலந்துட்டு வந்தேன். சாப்பிட்ற சாப்பாட்டுக்காவது இந்த மாதிரி நான் வேலை செய்யணும்ல. குடிங்க பாஸ். வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும், எனக்கும் அந்த மாதிரி தானே இருந்திருக்கோம். காவேரி, தேங்க்ஸ். என்னதான் கான்ட்ராக்ட் ஒய்ஃபா இருந்தாலும் உன் கடமையை ஒழுங்கா செய்யறல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். என்ன விஜய், குடிச்சாச்சா? கொடுங்க. அங்கா கேக்குறாங்க. என்னம்மா பண்ற? பார்த்தா தெரியலையாடி, அப்பளத்தை காய வச்சுக்கிட்டு இருக்கேன். காஞ்சதும் எடுத்து பாக்கெட் போட்டு கடைக்கு எடுத்துட்டு போனோம்ல. இன்னமும் இந்த வேலைய பண்ணணுமாமா? என் மேல உள்ள கோவத்துல தானே ஆரம்பிச்ச. வேண்டாமா, நான் கோவத்துல ஆரம்பிச்சாலும் கங்கா, எனக்கு இந்த வேலை தெரிஞ்ச வேலை, எனக்கு பிடிச்சுதாண்டி செய்யறேன். அப்பளம் போட்டு வித்தா கொஞ்சமாவது நம்ம காசு வரும்டி. வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு, எனக்கும் பொழுது போன மாதிரி ஆச்சு. காவேரி வந்து சொல்றாங்க யமுனா கிட்ட, நம்ம அம்மா சொந்த கால்ல இந்த வயசுலயே நிக்கிறாங்க, அதுக்கு நீ சல்யூட் பண்ணணும். இப்படி சொல்லிடி, நல்லா மரமண்டைக்கு உரைக்கிற மாதிரி. தாத்தா ஏதோ அவருக்கு தெரிஞ்ச கடையில ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னாரு, போய் பாத்தியாமா? போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அவங்க வேற யாருக்கிட்டையோ ரொம்ப வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கட்டுன்னு நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்ட வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதாண்டி. இதுக்காண்டி என்ன? தெருவுக்கு 4 மளிகை கடை இருக்குடி. இழுப்பு பார்க்காம கடையா ஏறி இறங்குனா 4 கடையில 2 கடையிலயாவது வாங்காமையா இருக்க போறாங்க. இனிமேட்டு நீ அப்பள பைய தூக்கிட்டு கடையா ஏறி இறங்க வேண்டாமா? நீ இருந்த இடத்துலயே அப்பளம் விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி காவேரி? நான் சொல்றேம்மா, ஒரு ஐடியா இருக்கு, நான் யோசிச்சு எப்படி பண்ணலான்னு சொல்றேன்.
சரி காவேரி, காலையிலேயே நல்ல விஷயம் சொல்லியிருக்க. நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் இரு. ஆ, காக்கா எதுவும் வராம பாத்துக்கோ. அங்க கேக்குறாங்க காவேரி கிட்ட. என்னடி சீரியஸா தான் சொல்றியா? அம்மா ஏமாந்து போகுது. அக்கா என்னைய நம்பு, சீரியஸா தான் சொல்றேன். யமுனா சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. கங்கா சொல்றாங்க நீ பொழைச்சு படி. விஜயும் காவேரியும் ஆபீஸுக்கு போறாங்க கார்ல. சரி, நான் நைட்டு அப்படி நடந்துகிட்டதுக்கு உன்கிட்ட தான் சாரி கேட்டேன்ல. இன்னும் சமாதானமாகி எனக்கு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தேல்ல. ஐயோ, இது எப்படி இருக்கு? நீங்க சமாதானம் ஆறதுக்காண்டி நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேனா? பாஸ், ஆர்டரை மாத்தி சொல்லாதீங்க. சரிம்மா காவேரி, நீ சொல்றதுதான் ரைட்டு. எப்படி பார்த்தாலும் நான் சாரி கேட்கறதுக்கு முன்னாடியே நீ சமாதானம் ஆயிட்ட, ரைட்டா? நான் சொன்னியேம்மா, நீ அத பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு. பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு இப்படி மூஞ்சிய தூக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? பேச பிடிக்கலன்னு தான் அர்த்தம் விஜய். பேச பிடிக்கலையா? ஐயா சாமி, நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. சரி, எனக்கு அப்படித்தானே கேட்டுச்சு. எனக்கு நல்லா கேட்கும். நான் பேச பிடிக்கலன்னு தான் சொன்னேன். அப்புறம் பேசிக்கிட்டே வர்றிய. நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, தயவு செய்து பேசாமே வா. 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. காவேரி சமாதானம்னு சொல்றாங்க. விஜய் தேங்க்யூன்னு சொல்றாரு. காலையிலே உங்க அம்மா வீட்டுக்கு போன போல நான் திட்டினத அப்டேட் பண்ணிட்டியா? நம்ம விஷயத்த எல்லாம் நான் வீட்டுல போய் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் காவேரி. நான் ஏன் அப்படி நைட்டு நடந்துகிட்டேன்னு எனக்கே தெரியல. அது முடிஞ்சு போன விஷயம். அத பத்தி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு? அத பத்தி பேசல, வேற என்ன பேசுறது? டேய், நான் வீட்டுக்கு போனதை பத்தி கேட்டீங்கல்ல, எனக்கு ஒரு சஜஷன் சொல்றீங்களா? என்ன சஜஷன்? அம்மா அப்பளம் பண்ணி கடைக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அத கொஞ்சம் பெருசா மார்க்கெட்டிங் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். நல்ல ஐடியா காவேரி. அதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஃபினான்சியல் சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுதா? அதெல்லாம் தேவையில்லை விஜய், எல்லாம் நானே பார்த்துப்பேன். ப்ராப்பரா ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணணும்னா என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு, அதை மாத்திரம் நீங்க சொன்னா போதும். காவேரி, ப்ராப்பரான ப்ரொசீஜர்னா ஃபர்ஸ்ட் அப்பளத்துக்கு பேர் வைக்கணும், கேட்சியா இருக்கணும். பேரை ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் லைசன்ஸ், இந்த மாதிரி லைசன்ஸை வாங்கணும். இந்த மாதிரிலாம் லைசன்ஸ் வாங்கணுமா என்ன? பண்ணிக்கிட்டா சேஃப்டி காவேரி. ஃபுட்டு சம்பந்தமான பிசினஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு இந்த லைசன்ஸ் தான் உதவியா இருக்கும். அப்புறம் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர், பேன் காப்பி, இது எல்லாமே இருக்கு. கேட்க ரொம்ப பெருசா தெரியும். ஆனா இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பிசினஸுக்கெல்லாம் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்னு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு விளம்பரம் பண்ணணும். தெளிவா என்னென்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு விஜய். தான் உங்களை மாதிரி ஆளினால் அழகுராஜா வேணுங்கிறது. இந்த சேட்டை தானே வேணாங்கிறது. இருந்தாலும் நான் சொல்றது நிஜம்தான் விஜய். காவேரி அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்ப பாட்டி சொல்றாங்க, நீ சொல்றத பார்த்தா பேரு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ற. பேரு கேட்சியா இருக்கணும் பாட்டி. கதை பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஃபைனலா குமரன் யோசிச்சு சொல்றாரு, நதி அப்பளம் எப்படி இருக்கு காவேரி? இன்று வடகொரியாவின் நாணயம் 1. நாளை சிப்போம்.